அடிப்படையார் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவிந்திரன் இணைந்திருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று அண்ணாமலை தன்னுடைய முதல் மாநில மாநாடு கொண்டிருக்கார். கட்சி ஆரம்பிக்கல வீதி வீத பீப்பிள் அப்படின்னு ஒரு அமைப்போட பேசியிருக்கு. நல்ல க்ரௌடு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு பொள்ளாச்சியில். அவர் வந்து எல்லா கட்சிகளுக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்ற மாதிரி அப்படி ரொம்ப இதுலேயே பட்டுப்படாமல் பேசுன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை பேச்சு? அவர் தாவேகாவுக்கு ஆதரவா கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த கோயில் நல விவகாரத்தில் தாவேகா, காங்கிரஸ், பிசிகா, ஐயுஎம்எல் 4 கட்சி கூட்டணி ஆட்சியில் ஸ்டாலின் தான், இவர் விஜய் தான் தலைவர். பட் கூட்டணி ஆட்சி அதுல காங்கிரஸ் தலைவி திருமதி சகோதரி ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்தை தான் தாவேகா அரசுக்கு ஆதரவா சொல்லியிருக்கிறார். இது நயனார் நாகேந்திரன் பாஜக கருத்துல இருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பிடிஎம் சொல்றவங்களுக்கெல்லாம் இது மூலமா ஒரு நெத்தி அடி கொடுத்துட்டாரு. என் கருத்து இது, பாஜக கருத்து வேற, என் கருத்து வேறன்னு ஒரு நெத்தி அடி கொடுத்துட்டாரு. மற்றபடி தட்டு தருமாறி இருக்கக்கூடிய அந்த தாவேகா அமைச்சர்கள் அவங்கள நம்ம கை தூக்கி விடணும். அது எக்ஸ்பீரியன்ஸ்ல புதுமுகங்கள், அதை நம்ம கருத்துல கொண்டு அவங்க பண்பட்டு மேல வர்றது வர அவங்கள பற்றிய விமர்சனங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் 6 மாசம் தாவேக்கா விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னேன், 1 வருஷம் வரைக்க கூடாதுன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அடுத்தபடியா என்னோட எதிர்பார்ப்பு அவர்கிட்ட என்னவா இருந்து சொல்லுங்க. நீங்க 2029 பைக்காட் பண்ணணும்னு நினைச்சீங்க. அதுதான், மோடிக்கு எதிராக அவர் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சது. நான் மோடி, அமித்ஷா, நிதின் நவீன் சின்ஹா, PL சந்தோஷ், அர்ஜுன் ராம் மேக்வால் எல்லாத்துக்கிட்டு எப்படியும் என்னோட முயற்சியில டு மை லெவல் பெஸ்ட் மோடிக்கு எதிராக வராம நம்ம பாத்துக்கிறாங்க தான் சொன்னேன். அவர் மோடிக்கு எதிராக வரல. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன், மோடிக்கு எதிராக வந்து அவருக்கும் சிக்கல் வரும். ஏன்னா அந்த ஓட்டு மோடி பிரதமர் விழுந்த ஓட்டும் இருக்குது. அவர் அதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. மோடிக்கு எதிராக அவர் வரல. அது அவருக்கு என்னோட பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மோடிக்கு எதிராக வரலன்னு அவருக்கு சொன்னது. இன்னும் என்னோட முயற்சி அடுத்த கட்டம் மோடிக்கு ஆதரவாக அவரை கொண்டு வரதுக்குள்ள முயற்சிகளும் நம்ம பண்ணலாம். நாளைக்கு இருக்குது, பார்த்துக்கலாம். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் 2026 நடந்தது மாதிரி அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் 31 நடக்கணும். விஜய் மாத்தினது மாதிரி நாம மாற்றத்தை கொண்டு வருவோம்னு பாசிட்டிவா போறாரு. பட் ஆனா 5 வருஷமும் என்னமா அரசியல் 3 வருஷம் NGO அரசியல், லயன்ஸ் கிளப் அரசியல், ரோட்டரி கிளப் அரசியல், உறுப்பினர் சேர்ப்பு அரசியலை பண்ணுவாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் பியூர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். விஜய் என்பவர் ஒரு சினிமா நட்சத்திரம். அவர் 3 வருஷம் அரசியல் இல்லாமல் சினிமாவில் நடிச்சு தன்னோட பாப்புலாரிட்டியை தக்க வச்சிருக்கலாம். ஆக்டிவ் பாலிடிக்ஸ் கொஞ்சம் விலகி அண்ணாமலை அந்த ஒரு பாலிடிக்ஸ் தக்க வைக்க முடியுமா? அது மற்ற பிளேயர்ஸ் எப்படி அதை பிளே பண்றாங்கிற பொறுத்தான் இருக்குது. இப்போ விஜய்க்கின் வெற்றியாலேயே திமுக அதிமுக சேர வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இன்னும் கடந்த காலத்தின் கைதிகளா திமுகவில் பலர் இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பொண்ணவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா தெளிவா இருக்கிறாங்க திமுக அதிமுக சேரணுங்கிறதுல. சிலவங்க கடந்த காலத்தின் கைதியாட்டு இருக்கிறாங்க. அவங்க மறந்துட்டாங்க. நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு 71 காமராஜ் எதிர்த்த கருணாநிதி எம்ஜிஆர் போனதும் பேசினாருங்க வரலாற்றை கூட மறந்துட்டாங்க பாவங்கள். இந்த சிச்சுவேஷன்ல திமுகவும் அதிமுகவும் விஜயோட 40 விழுக்காடு தாண்டதுக்கு மட்டுமல்ல, அண்ணாமலைக்கு வருகையையும் எதிர்கொள்வதற்கு சேர்ந்து நிற்க வேண்டிய நிர்பந்தம் அவங்க இருக்குது. சேர்ந்து நின்னா அது திமுக அதிமுக விஜயையும் ஒரு சைடு, இன்னொரு சைடு அண்ணாமலையும் எதிர்கொள்வதற்கு இல்ல அவங்களுக்கு பலமா இருக்கும். இல்ல, அண்ணாமலைக்கு ஒரு நிச்சயமா அவர் தலைமையில பாஜக 11% ஓட்டு எடுத்திருக்கு. அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அக்கம்னு இருக்கு. பட் விஜயோட ஒப்பிடுற அளவுக்கு அண்ணாமலைக்கு அது இருக்கான்றதான் கேள்வி. ஏன் விஜய் 35 பலம் என்னன்னு தெரியும் போது நீ டால் கிளைம் பண்றதுல என்ன இருக்கு? நீ 40 கிளைம் பண்ணு, 50 கிளைம் பண்ணு, எதிர்க்கமா 5 4 அது 31 கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்துட்டு போகுது. அப்பதானே தெரியும். அது அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்டு 31 தானே தெரியும். இப்போ இவர் இப்போ இதுல பல செய்திகள் அதிமுக அண்ணாமலையுடன் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணுது, திமுக நெகோசியேட் பண்ணுது, அதெல்லாம் அவர் எடுக்கல. 31 தனிச்சு போற மாதிரி தான் இருக்காரு. அண்ணாமலையை பற்றி 31 தான் வருவன் சொல்ற அண்ணாமலையை பற்றி இவ்வளவு செய்திகள் வர்றது அண்ணாமலைக்கு பெரிய பிளஸ். அதுக்கு காரணம் விஜயின் வெற்றி தான். விஜய் 35 விழுக்காடு எடுத்து காட்டினதான் அது காரணம். விஜய் நான்லாம் 3ஆவது தான் கணக்கு போட்டேன், ஸ்டாலின் 3ஆவது தான் கணக்கு போட்டாரு, எடப்பாடி 3ஆவது தான் கணக்கு போட்டாரு, விஜய் என்ன கணக்கு போட்டாருன்னு தெரியாது. எல்லாரும் கணக்கு போட்டாங்க. நான் விஜய்க்கு நெகட்டிவ் சைடு தான் பண்ணினேன்.
பட் அவரு 35 இஷ்யூ தான் பெருசுன்னு 35 எடுத்துட்டாரு. அப்ப இஷ்யூ தான் பெருசுன்னு நம்மளும் வந்து மதுவிலக்கு கொள்கை எடுக்கிறாரு. திமுக ப்ரோ பிராண்டி விஸ்கி, அதிமுக ப்ரோ பிராண்டி விஸ்கி, விஜயும் ப்ரோ பிராண்டி விஸ்கியா 31க்கு முன்னாடி இருந்தாருன்னா அதை அண்ணாமலை அட்வான்டேஜஸா எடுப்பாரு. ஸோ 31 கூட டாஸ்மார்க்கை விஜய் அபாலிஷ் பண்ணிடலாம். சார் இது வந்து இப்போ பாஜக பொறுத்தவரை 29 வராததே ஒரு பிளஸ் நினைச்சு அப்படி விட்டுருவாங்க. பாஜகனா யாரு? மோடிக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்கும் வராததே பிளஸ்ங்கிறோம். மற்றவங்க அதை பத்தி யார் திங்க் பண்றா தமிழ்நாட்டுக்குள்ள? என்னோட சகோதர சகோதரிகள் தான். அவங்க அண்ணாமலையை வச்சு தானே திங்க் பண்றாங்க. நம்ம மோடி 29 வரணுங்கிறதுனால அண்ணாமலை மோடிக்கு எதிராக வந்துடக்கூடாதுன்னு எதிர்த்தோம், நினைச்சோம். அதை நம்ம பதிவு பண்ணோம், அது நடந்துடுச்சு. அதுக்கான சில முன்னெடுப்புகளும் செய்தோம். வந்தா அண்ணாமலைக்கு நஷ்டங்கிற கருத்தையும் நாம பதிவு பண்ணோம். எஸ், அந்த கருத்தையும் பதிவு பண்ணோம். இப்போ வராத அண்ணாமலையை ஆதரவா கொண்டு வர முடியுமாங்கிற முயற்சியில நாம ஈடுபடும். அது மோடிக்கிட்டையும் சொல்லிட்டு தான் ஈடுபடுவோம், பாஜக தலைமையிட்டு சொல்லிட்டு தான் அந்த முயற்சியில் நம்ம ஈடுபடுவோம். இவங்க அண்ணாமலை மேல பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம், எரிச்சல், கோபம், குதர்க்கம், என்னென்ன வார்த்தையை போடுங்க அப்படிலாம் இருப்பாங்க. அதாவது அண்ணாமலை தலைமையில் பாஜக எடுத்த 11%, அண்ணாமலை நீக்கிய பிறகு சட்டமன்ற தேர்தல் 2.9% எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8% ஓட்டு வந்து வெளில போயிருக்கு. அந்த 8% ஓட்டு தாவைக்காக தான் போயிருக்கு. அதை அந்த அண்ணாமலை வந்து அதை திரும்ப எடுக்க முடியுமா அந்த 8% ஓட்டை? அதாவது அண்ணாமலை சிஎம்மா சொன்னா அந்த 8% ஓட்டு போயிருக்காது, எனக்கு தெரியுது. திரும்பி எடுக்கிறது எடுக்காதுன்னா அன்னைக்குள்ள காலம், நேரம், சூழ்நிலை அதுக்கு தக்கனதான் அமையும். அது 31 உள்ள களம் எப்படி, காட்சி எப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அந்த 8% ஓட்டும் அண்ணாமலை மீதும் மோடி மீதும் பற்றில் கொண்ட ஓட்டு திமுக அதிமுக எதிராக விஜய்க்கு போயிருக்குது. அதைத்தான் இவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் தெள்ள தெளிவா அதை சொல்றாரு. பட் அது இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்குது. அதையும் சேர்த்து திமுக கூட்டணி கட்சியிலும் சேர்த்து அவர் 40க்கு மேல இருக்கிறாரு. அண்ணாமலை கதைங்கிறது 31 வருது. இப்போ திமுக அதிமுக வந்து அந்த இடத்துக்குள்ள 8 விழுக்காடு ஓட்டு மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ள ஓட்டுங்கிறத கருத்துல கொண்டு மோடி பிரதமர்ங்கிறதுக்கு முன் வரணும். அதுதான் நல்லது. பிரதமர் வேட்பாளர் இல்லாம அரசியலை சந்திக்கிறது சிரமங்கனாலதான் அண்ணாமலையே 31க்கு போறாரு. 29 எலெக்ஷன் ராகுல் காந்தி வர்சஸ் மோடி தான் தமிழ்நாட்டில். அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் விஜய்க்கு இருக்கிறாப்புல. திமுக அதிமுக தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காப்புல. இது ஸ்டாலின் 2014 யோசிக்கணும், எடப்பாடி 2024 யோசிக்கிறாரு. நான் மோடி நம்பிக்கையாக தான் சொல்றேன், மோடிக்கு பிளஸ் பாயிண்டை தான் நான் சொல்றேன். அதுல திமுக அதிமுக லாபமும் இருக்குது. அவங்க முடிவு பண்ணலாம். ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள ரொம்ப இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முக ஸ்டாலினுக்கு இருக்குதா நான் பார்க்குறேன். சதிகாரர்கள் மோடிக்கு எதிரானவங்க வந்து அவர் பக்கத்துல இருப்பாங்க. அதெல்லாம் அவர் ஓவர் கம் பண்ணி சில விஷயங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கு. சப்போஸ் ராகுல் காந்தி அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்துட்டாருன்னா அந்த பிரச்சனை இல்லை. ராகுல் காந்தி மீண்டும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ராகுல் காந்தி விஜய் ஸ்டாலின் மேல வன்மத்தில் இருக்காரு. அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்குள்ள இந்த இதுல ராகுல் விஜய்க்கு ஒரு மாதிரி போட்டிருக்காரு, ஸ்டாலினுக்கு சப்பையா பதில் போட்டிருக்காரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேணும். 14 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் பலையனம் அடைஞ்சது கலைஞர் இருக்கும்போது. அப்போது விசிகா, புதிய தமிழகம், மக்கள் நீதி மையம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் கூட்டணி இருந்தது. அதே மாதிரி 2024 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம எடப்பாடி பழனிசாமி பலையனம் அடைஞ்சார். அப்பவும் முபாரக், புதிய தமிழகம், தேமுதிக கூட்டணி இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அதை தெளிவா உணர்றாரு. அவங்க அதனால பிஜேபிக்கு ஆதரவான கருத்துக்களை தெளிவா சொல்றாங்க. இங்க வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க தான் தெளிவா வந்து அங்க உள்ள இந்துக்கள் மத்தியில சனாதன தர்மத்துக்கு ஆதரவா, இந்த நாடார்கள் மத்தியில, இந்த நாடார்கள் பெரும்பான்மை சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறார்கள். இதை குறிச்சிடுங்க. ஸோ அனிதா புரிஞ்சுக்கிட்டு அதை பேசுறாரு. ஸ்டாலின் வந்து இந்த இடத்துக்குள்ள சரியான முடிவு எடுக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலத்துக்கு நன்மையா இருக்குன்னு எனக்கு கருத்தா சொல்றேன். பெரிய தலைவர், அனுபவம் உள்ள தலைவர். யதார்த்த சூழ்நிலை 29 களம் பிரைம் மினிஸ்டர் சென்றிக்கா தான் போகும். அது 24 நம்ம அதை பார்த்துட்டோம். சார், மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றம் வந்துருச்சு. ஒருவேளை அந்த மாற்றம் திருப்திகரமாக இல்லைன்னா வேற ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி போறாங்க, இல்லை எக்ஸிஸ்டிங்கா இருந்தது சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். நான் மோடி பிரதமருங்கிற தலைமையில் ஒரு பலமான அணி அமைக்கிறதுக்கு நான் உழைச்சிட்டு இருக்கேன் 29ல். அதுக்கு குறுக்கு சால் ஓட்டக்கூடிய கேள்வியை நீங்க கேட்குறீங்க. அதுக்கு நான் ஏன் பதில் சொல்ல போறேன்? இல்லை, நான் 31 மைண்ட் வச்சுருந்தேன். 29ல் ஓகே, நீங்க சொல்றது 29 பிறகுதான் 39.
கேள்விக்கு பதில் சொல்ல நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.